தங்களது கட்சி நிர்வாகிகளின் பேச்சுகளை முதலமைச்சராலேயே கேட்க முடியாத சூழல்தான் திமுகவில் இருந்து வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் கட்டப்பட்ட காத்திருப்போர் அறையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், குறிப்பிட்ட மதம் மற்றும் சமூகத்தை சார்ந்த மக்களை இழிவாக பேசுவது என்பது திமுகவினர் தொடர்ந்து செய்து வரும் செயல் எனவும், அப்படி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தை அணுக மாநில அரசுக்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ அதேபோல ஆளுநருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் கல்விக் கொள்கையில் எந்த மொழியும் கட்டாயமாக்கப்படவில்லை எனவும், தமிழ்நாட்டில் தனியார் பள்ளி மாணவர்கள் படிக்கும் மொழியை அரசு பள்ளி மாணவர்களும் படிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது, குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று இருப்பதையெல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி. அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை, கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்டு இருக்கோம். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது போலவே மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு இருக்கு. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும், லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும், ஜுடிஷியரியா இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அதிகார வரம்பிற்குள்ளாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். மாநில சுயாட்சி தீர்மானம், நீட் தேர்வு ரத்து தீர்மானம், மும்மொழி கொள்கை தீர்மானம், கச்சத்தீவு தீர்மானம் என சட்டமன்றத்தில் தீர்மான நாடகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாகவும், 2026ஆம் ஆண்டு தனது பிறந்தநாளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கொண்டாடுவார் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் 2026இல் அதிமுக ஆட்சி அமைப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில சுயாட்சி, நீட் தேர்வு ரத்து, மும்மொழி கொள்கை, கச்சத்தீவு என பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி சட்டமன்றத்தில் தீர்மான நாடகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், மாநில சுயாட்சியின் படியே அதிமுக ஆட்சி செய்ததாகவும் தெரிவித்தார். நாட்டுடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மாநில சுயாட்சி தீர்மானம், கச்சத்தீவு தீர்மானம், நீட் தேர்வுக்கு தீர்மானம், எத்தனை தீர்மானம் போடுவது? இப்போ மாநில சுயாட்சிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை அடிப்படையிலே அவர் ஒரு தீர்மானம் போட்டு விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏதாவது அதில் தீர்வு கண்டிருக்கிறார்களா? ஆமாம், நிச்சயமாக தீர்வு கண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு மத்திய அமைச்சரவையிலே பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சேலத்தில் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு முதன்முறையாக வருகை தந்த நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பினை வழங்கினர். பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தலைமையில் பாஜக தொண்டர்கள் வரவேற்பை அளித்தனர். திறந்த வாகனத்தில் சென்றவாறு தொண்டர்களின் வரவேற்பை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெற்றுக் கொண்டார். இலையுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் தாமரை மலரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாஜக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக, அதிமுக மற்றும்
அதன் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து வெற்றி பெறும் வாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் அந்த வெற்றிக்காக பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக திமுக இருப்பதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி நியாயமான நேர்மையான ஊழலற்ற கூட்டணியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தேனியில் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற ஓபிஎஸ் அங்குள்ள பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் குடியிருப்பு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் வாசவி காலனி பகுதியில் உள்ள பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்த நிலையில் அந்த பாதையினை தனிநபர்கள் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் அங்கிருந்து சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.